இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, ஒரு நாள் ஒரு சிறுவனை நான் கேட்டேன். மனிதனுக்கும் மாட்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்று கேட்டேன். அதற்கு ஒரு சிறுவன் சொன்னான், மனிதன் சோறு சாப்பிடுகிறான், மாடு புல் தின்கிறது என்றான். இதே கேள்வியை தான் கிரேக்க நாட்டு தத்துவ மேதை சாக்ரட்டிஸிடம் கேட்டதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு மாடு மற்றொரு மாட்டை பற்றி அக்கறை கொள்ளாது, மாறாக ஒரு மனிதன் மற்ற மனிதனை பற்றி அக்கறை கொள்பவன், அடுத்தவனை பற்றி அக்கறை கொள்ளாதவன் நன்றாக தின்று கொழுத்த பன்றி என்றார். அப்படின்னா இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, எவன் ஒருவன் தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் மனுஷனே கிடையாது, ஒரு பன்றிங்கிறார். மரியாளிடம் இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை இன்று கொண்டாடும் நீங்கள், இந்த மரியாளிடம் மனித நேயம் நிறைந்து வழிந்தது. மரியாள் அருளின் முழுமை மட்டுமல்ல, அன்பின் நிறைகுடமாக அவள் மரியாள் யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றாள். என்று எதற்காக அவள் விரைந்து சென்றார்? தம் உறவினராகிய எலிசபெத் அம்மாளுக்கு மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கவும், 6 மாத கர்ப்பிணியாக இருந்த அவளுக்கு உதவி செய்யவும் மரியாள் விரைந்து சென்றாள் என்று நற்செய்தியிலே படிக்கின்றோம். ஏனென்றால் அன்பு அவரை உந்தி தள்ளியது. தேவையில் இருப்போருக்கு உதவிக்கரம் நீட்ட மரியாளை போல நாமும் விரைந்து செல்வோமா? இன்றைய நற்செய்தியிலே நமது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சீடராக வேண்டுமானால் உன் தாய், தந்தை, சகோதர சகோதரிகளை எல்லாம் விட இறைவனுக்காக உன்னை கையளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னிடம் பின் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு சீடனாக இருப்பது தாய் தகப்பனை எல்லாம் வெறுக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இறைவனுக்கா அல்லது மற்றவைகளுக்கா? இதுதான் கேள்விங்க. என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் நடுமத்தியில் இருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவர் தான் கலந்து இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அவன் தான் ஒரு சீடன். இந்த சீடன் எதற்காக தந்தையும் தாயையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனுடைய சீடனாகிறான் என்றால், மற்றவர்களுக்கு தன்னை கொடுப்பதற்காக. சும்மா ஆண்டவருக்காக நான் சீடராக இருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, தன்னையே மற்றவர்களுக்கு கையளிப்பது. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சுயநலத்தை அறுத்து, எப்பொழுதெல்லாம் நீ சுயநலத்தை அறுக்கிறாயோ, அந்த சுயநலம் உன்னிலிருந்து விடுபடுகிறதோ, அன்றுதான் நீ இறைவனுடைய சீடனாக முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் குறிப்பறிந்து செயல்படுபவர் தான் ஒரு தாய். குழந்தை பாழுக்காக அழாவிட்டாலும் குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தையை எழுப்பி அதற்கு ஒவ்வொரு நாளும் பால் கொடுப்பவள் தாய். எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் தாயின் நினைவெல்லாம் குழந்தையை பற்றித்தான் இருக்கும். அதனால் தான் கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதை குறிப்பறிந்து உணர்ந்த மரியாள் அக்குறையை நீக்க உடனடியாக முயற்சி எடுக்கிறார். ஒரு சீடன் என்பவன், கிறிஸ்துவின் சீடன் என்பவன், மற்றவர்களுடைய தேவைகளை உணர்ந்தவன். அதுதான் உண்மையான கிறிஸ்துவினுடைய சீடன். நான் கிறிஸ்துவனுடைய சீடன், நான் பூசைக்கு வரேன், நன்மை வாங்குறேன், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரேன், இதோட கிறிஸ்துவினுடைய சீடன் அடங்குவதில்லை. உன்னுடைய வீட்டில் நீ திரும்பி செல்லும் பொழுது உன்னுடைய கணவனுடைய தேவைகளை அறிந்து, உன்னுடைய மனைவியினுடைய தேவைகளை அறிந்து, உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து,
உன்னுடைய சுயநலத்தை அறுக்கும் பொழுது தான் கிறிஸ்துவின் சீடராக மாற முடியும். அடி சும்மா சொல்லிட்டு பூசைக்கு வந்தேன், நன்மை வாங்கினேன், ஒரு மன திருப்தி. சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னு அப்பா எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு வந்துட்டோம்ப்பா. சில பேர் பாதி பூசைக்கு வந்துகிட்டே இந்த கொண்டாட்டம், போனேன் பாதி பூசை முடிஞ்சது. சில பேர் சொல்லுவாங்க பிரசங்கம் முடிஞ்சுதான் போனேன், ஏன்னா அந்த தொந்தரவு வேற இருக்குது, அதான் அந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் பாட்டுக்கு அங்கே அறுத்துட்டு இருப்பாரு, நாம பாட்டுக்கு உட்காந்துருக்கணும், அதனால பிரசங்கம் முடிஞ்சுதான் நான் போவேன். அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவேன் கடவுளுக்கு எல்லாமே தெரியும், இதுல வேற கன்சுலேஷன் இவரே கொடுத்துக்குவார். அதனால அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இன்று கிறிஸ்துவ சீடத்துவம் எதில் அடங்கி இருக்கிறது என்றால், என்னையே நான் கையளிக்கும் பொழுது தான். அப்ப குடும்பத்துல சீடத்துவம், இயேசு கிறிஸ்துவினுடைய சீடத்துவம் இருக்கிறதா? இருக்கிறது. கணவன் தன்னுடைய தேவைகளை மறந்து குடும்பத்திற்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக தன்னை முழுவதும் கையளிக்கும் பொழுதெல்லாம் அவன் கிறிஸ்துவின் சீடனாகிறான். அதே போல மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய கணவனுக்காக. அந்த ஒரு அம்மா சொல்லிச்சு, ஒரு பங்குல எனக்கு தெரியும், அந்த அம்மாளுக்கு 3 குழந்தைங்க தான். நான் கேட்டேன், அம்மா எத்தனை குழந்தைங்கம்மா அப்படின்னு. 4 குழந்தைங்க சாமி அப்படின்னு. என்னம்மா என்ன திடீர்னு 4 குழந்தைங்கிறீங்க? 3 குழந்தை தானே. என் கணவரும் ஒரு குழந்தை தான் சாமி. அந்த ஆளுக்கு காலையிலிருந்து செய்யறத எல்லா வேலைகளும் குழந்தைகளை விட அதிகமாக அங்கதான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதனால அதுவும் ஒரு குழந்தை தான் அப்படின்னு அந்த அம்மா. அதனால வாழ்க்கையில் நீ கிறிஸ்துவின் சீடனாக இருக்க வேண்டுமானால் தந்தையும் தாயையும் எல்லாவற்றையும் விட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அல்ல சீடத்துவம். சீடத்துவம் எதில் அடங்கி இருக்கிறது என்றால், நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளை என்னுடைய உள்ளத்தில் வாங்கி அந்த நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்றவாறு கிறிஸ்துவலாக நற்செய்தியின் மதிப்பீடுகளை தாங்கி வாழும் ஒரு கிறிஸ்துவனாக வாழ்வது தான் ஒரு கிறிஸ்துவ சீடன், கிறிஸ்துவின் சீடனாக இருக்க முடியும். அதனால தான் கானா ஒரு திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்து விட்டதை அறிந்த மரியாள் உடனே பதபதக்கிறாள். ஏனெனில் அங்க யூத குலத்திலே கல்யாணத்துக்கெல்லாம் வந்தா இந்த திராட்சரசம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல இருந்துதான் திராட்சரசம் குடிச்சிருக்கலாம். இன்னைக்கு எங்க ஒரு ரசமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இன்னைக்கு காசை சில பேர் திருமணத்துக்கு வரும்போதே பத்திரிக்கை வைக்கும் போது சொல்லுவாங்க, என்னன்னு பிரியாணி இருக்குது வந்துருங்க பிரியாணிக்கு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நாம போட்ட மொய்க்கு அதையாவது போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு இன்னொன்னு இருக்குது. அதனால அன்னைக்கு யூத குலத்துல அந்த திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால், வந்தவர்களிடம் அதை சொன்னால் கேவலம். அதான் அந்த திருமணத்துல சாப்பாடு போடும்போது பத்தாட்டி என்ன பேச்சு, இவன் கூப்பிட்டுட்டான், சோத்த போட்டானா, அதை போட்டானா, இதை போட்டானு பேசிட்டு போவாங்க. அதே போல திராட்சரசம் இல்லாவிட்டால் அவனை பற்றி இழிவாக பேசுவார்கள். இதை அறிந்த மரியாள் உடனே என்ன செய்கின்றார்? சீடத்துவம் தொடங்குகிறது அவளுடைய வாழ்க்கையிலே. பிறருடைய தேவைகளை உணர்ந்த அவர்கள் அவமானப்படுவார்களே என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்திலே சென்று, மகனே, அவர்கள் திராட்சரசம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், ஏதாவது செய்யுங்கள். அவர் சொல்றாரு அந்த அம்மாட்ட, அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே. அதெல்லாம் கேட்கல தேவத்தாய், என்ன சொல்லிட்டு போறாங்க? அவர் சொல்வதை செய்யுங்கள். அம்மாவின் பேச்சுக்கு தட்டாமல் அவர் அன்று ஒரு புதிய ரசத்தை ஆசீர்வதித்து கொடுக்கின்றார். அந்த திருமணத்திலே அவர்கள் கொண்டு போய் அந்த ரசத்தை கொடுத்த பொழுது ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த திராட்சரசம் முன்பு கொடுத்ததை விட அதிகமான ருசியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏனென்றால் நமது தேவத்தாய் பிறருடைய எண்ணங்களிலே, பிறருடைய குறைகளை நீக்குவதிலே மரியாளின் பண்பு அடங்கியிருந்தது. இன்று அந்த ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள், கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கொண்டு வரும் பொழுது, அன்று அந்த கானாவூர் கல்யாணத்திலே அவர்களுடைய குறைகளை தீர்த்த மரியாள் நம்முடைய குறைகளையும் தீர்ப்பார். அவளை போலவே நாமும்
மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து வாழ வேண்டும். குடும்பத்துல கணவன் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, என்ன போலத்தான் அவ இருக்கணும்னு. இந்த அம்மா என்ன நினைக்குது, என்ன போலத்தான் அவர் இருக்கணும்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை எங்களை போலத்தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தரும் இருக்கிறதில்ல. இதுதான் ஏன் பிரச்சனை. பிரச்சனை எது வருது? அதான் சில பேர் சொல்லுவாங்க, நீயே ஒரு கிறுக்கு, அப்புறம் இன்னொரு கிறுக்கு மாதிரியே வாணுமா? அதனால வாழ்க்கையில ஒவ்வொருடைய தேவைகளை புரிந்து அறிந்து, என்னுடைய தேவைகளை குறைத்து என்னுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவனுக்காக, நற்செய்திக்காக, மற்றவர்களுடைய நல்வாழ்வுக்காக நான் என்னை தாழ்த்தி கொள்வது, என்னுடைய தேவைகளை விட்டு கொடுப்பதில் தான் சீடத்துவம் அடங்கியிருக்கிறது. இன்று மதர் தெரேசா அந்த அம்மாளுக்கு இன்னைக்கு புனிதர் பட்டம் கொடுக்கிறாங்க ரோமையில. அருமையான ஒரு தாய். அவள் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களினுடைய பெருமையை நிலைநாட்டியவள். இன்று நமது இந்திய அரசாங்கம் அந்த புனித பட்டத்திலே இந்த இந்திய அரசாங்கம் சென்று நாங்கள் இந்தியர்கள் என்பதை காட்டுகின்றது ரோமையிலே. காரணம், அவள் செய்தது என்ன? கிறிஸ்துவின் சீடத்தியாக இருந்த ஒரே ஒரு காரணத்தினால், ஏழைகளுக்காக, ஏழை மக்களுக்காக கிறிஸ்துவை அந்த ஏழை மக்களிலே கண்டு அந்த சீடத்துவத்தை தன் தாய், தந்தை, சகோதர சகோதரிகளை எல்லாம் விட்டு, நாட்டை விட்டு இங்கு வந்து இந்த கிறிஸ்துவுக்காக அந்த ஏழைகளுக்கு தன்னை தியாகம் செய்த அந்த அன்னை ஒரு கிறிஸ்துவின் சீடர். அதைத்தான் இன்று நமது திருச்சபை அவளை பிரகடனப்படுத்துகிறது. என்னவென்று? ஒரு புனிதை என்று. அதனால் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நமது தாய் மிகவும் இரக்கமுள்ள தாய். அவள் என்றுமே இயேசு கிறிஸ்துவுக்காக சீடர்த்தியாக இருந்து அவர் சிலுவை சாவை ஏற்கும் வரை அவள் கிறிஸ்துவின் சீடனாகவே இருந்தார். அதனால் தான் புனித பெனவுந்தூர் கூறுகிறார், மரியாள் விண்ணகத்தில் இருப்பதால் அவளுடைய அன்பு ஓரளவும் குறையவில்லை, மாறாக அவளுடைய அன்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஏனெனில் மனிதருடைய அவநிலையை அவர் இப்போதும் இன்றும் அதிகமாக உணர்கிறார். அவர் இம்மையில் இருந்தபோது இரக்கமுடையவராக இருந்தது போல விண்ணகத்திலும் அவள் அமர்ந்து கொண்டு தன் மகனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் சீடனாக இருப்பது ஆண்டவனை மட்டும் வணங்கினால் பத்தாது. உன்னுடைய அன்பும் பாசமும் நேசமும் எல்லாம் உன் அடுத்தவனுக்கு செல்லும் பொழுது தான், அடுத்தவனை நேசிக்கும் பொழுது தான் உன்னுடைய கிறிஸ்துவம் அதில் அடங்கி இருக்கிறது. அதனால இன்னைக்கு மதர் தெரேசாவை பார்க்கும் பொழுது அந்த அம்மா கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தாள். தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தாள். இதுதான் கிறிஸ்துவின் சீடத்துவம். அதனால குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள் இவைகளெல்லாம் அந்த சீடத்துவத்தை வாழ்ந்தால் உண்மையிலே அந்த குடும்பத்துல சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்கும். அதனாலதான் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, காந்தியடிகள் சொல்வார், இங்கு இருக்கும் சகோதரனை கல்லால் அடித்துவிட்டு நீ இமயமலைக்கே சென்றாலும் அந்த இறைவனை நீ காண முடியாது. இங்க நம்ம கோயிலுக்கு வந்து பூசை கண்டுட்டு எல்லாமே கண்டுவிட்டு அங்க போய் மறுபடியும் ஒரு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, மன மகிழ்ச்சி இல்ல, உறவு இல்ல, மனப்புண்களை உருவாக்கி கொண்டு இருக்கும் இந்த கிறிஸ்துவ வாழ்வு உண்மையானது அல்ல. இதெல்லாம் இந்த திருவிழாவில் கொஞ்சம் புரிச்சுக்குங்க. இப்படியே இந்த வாழ்க்கையை ஓட்டலான்னு நினைச்சுக்காதீங்க. வாழ்வு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அந்த முடிவிலே நான் இறைவனுடைய சீடனாக இருக்க வேண்டுமானால் என்னையே நான் இரக்கமுள்ளவராக, ஏன்னா இந்த ஆண்டு இரக்கமுள்ள ஆண்டு இந்த நமது திருச்சபை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லிருக்கிறார். அதனால் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்று ஆண்டவர் கூறும் வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். சீடனாக இருப்போம். அந்த சீடத்துவம் எதில் அடங்கி இருக்கிறது என்றால் என்றுமே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பணத்திற்காக அல்ல, இந்த பதவிக்காக அல்ல, அதிகாரத்துக்காக அல்ல,
தன்னையே வெறுத்து தெய்வமாக இருந்த அந்த சின்னப்பர் அருமையாக சொல்லுவார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில், தெய்வமாக இருந்தவர் தன்னையே தாழ்த்தி மனித அவதாரம் எடுத்து சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தினார். அந்த தாழ்ச்சியில் தான் சீடத்துவம் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் இங்கு வந்தார். அதனால் ஒவ்வொரு நாளும் இறை சித்தத்தை நாம் உணர நம்முடைய சுயநலத்தை விட வேண்டும். அப்பொழுது தான் கிறிஸ்துவம் அதில் அடங்கியிருக்கிறது. அதனால் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இன்று ஆரோக்கிய அன்னை எவ்வாறு மற்றவர்களுடைய தேவையை உணர்ந்து மனித நேயத்தோடு சென்றாலும், கிறிஸ்துவினுடைய அன்பும் மனித நேயமும் இரண்டும் கலக்கும் பொழுது தான் அங்கு சீடத்துவம் முழுமை பெறுகிறது. அதனால் நாம் எல்லோரும் மற்றவர்களுடைய தேவைகளை உணர்ந்து மனப்புண்களையே அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டிருக்கும் மக்களாக அல்ல, மனப்புண்களை அடிக்கடி நாம் மற்றவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படாதவாறு வார்த்தையில் நல்ல வார்த்தைகளை சொல்லி உறவுகளை வளர்த்து கிறிஸ்துவுக்காக நம்மையே அர்ப்பணிக்கும் பொழுது அதுதான் உண்மையான வாழ்வு என்பதை இன்று ஆண்டவர் தெள்ள தெளிவாக கூறுகின்றார். அதனால் ஆரோக்கிய அன்னையிடம் வேண்டுவோம். இன்று புனிதர் பட்டம் பெறும் அந்த மதர் தெரேசா, அந்த அன்னை புனித மதர் தெரேசாவிடம் ஆண்டவரை நாம் பார்த்து வேண்டுவோம். அவள் நமக்காக பரிந்து பேசுவார். ஏனெனில் இந்தியாவில் இருந்து ஏழை மக்களுக்காகவே தன் உயிரை கொடுத்த அந்த புனித மதர் தெரேசாவை வழியாக இன்று வேண்டுவோம். ஆண்டவர் அவர் வழியாக கேட்கும் பொழுதெல்லாம் எல்லாம் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் சீடராக வாழ்வோம். மனித நேயத்தோடு உலாகுவோம். இந்த உலகத்திலே மனித நேயமும் கிறிஸ்துவ நேயமும் கலக்கும் பொழுது நாம் உண்மையான கிறிஸ்துவ சீடர்களாக, கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக இருந்து நமது கிறிஸ்துவ வாழ்வை எல்லோருக்கும் தெரிவிப்போம். இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நமது ஆரோக்கிய அன்னை உங்களுக்கு ஆரோக்கியமான எண்ணங்களை உங்கள் மனதில் உருவாக்கி இன்று புனித பட்டம் பெறும் நமது கொல்கத்தாவில் வசித்த அந்த புனித அந்த மதர் தெரேசா இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.